சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் தான் கூலி. இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கு. படம் வரும் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதற்கிடையிலேயே ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்திலும் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ரூபாய் 1000 கோடிகளை ரஜினிகாந்த் ஈட்டி தருவார் என பலரும் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில தான் விமானத்தில் ரஜினியை பார்த்த ரசிகர் ஒருவர் செய்த செயல் தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. அதாவது கூலி படம் ரஜினிகாந்தோட 171வது படம். இது மட்டும் இல்லாமல் சினிமாவில் இவர் காலடி எடுத்து வைத்து 50 ஆண்டுகள் ஆகியிருக்கிறதுனால 50வது ஆண்டில் ரிலீஸ் ஆகும் படமாக இந்த படம் இருக்குது. ஏற்கனவே கூலி படத்தோட ஜெயிலர் 2 படமும் 50வது ஆண்டு கொண்டாட்டமாக வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனால் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தொடங்கவே வெகு நாட்கள் ஆகிவிட்டதுனால ஜெயிலர் 2 இந்த ஆண்டு வெளியாகாது. கூலி மற்றும் ஜெயிலர் 2 என 2 படங்களுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. படத்தில் ரஜினியோட சத்யராஜ், ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், அமீர்கான் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. பூஜா ஹெக்டே மோனிகா என்ற பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காங்க. கடந்த வாரம் படத்தின் இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசுகையில் பல விஷயங்களை பேசினார். குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட கதை சொல்ல வரும்போது என்ன செய்தார் என மிக நகைச்சுவையாக சொன்னார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்தோட கதை சொல்ல நெல்சன் வந்தபோது ஒரு நல்ல காஃபி வேணும் என்று கூறினார். லோகேஷ் கனகராஜ் கதை சொல்ல வந்தவர் சார் நான் கமல் சாரின் தீவிர ரசிகர் என கூறினார். நான் எதற்காக லோகேஷ் கனகராஜை அழைத்திருக்கிறேன்? கதை சொல்ல தானே வந்தவர், கதை சொல்ல வேண்டியது தானே. நான் கேட்டேனா அவர் யாருடைய ரசிகர்னு என்று நகைச்சுவையாக பேசினார். இது தொடர்பான பல வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. மேலும் இந்த நிலையில் ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்புக்காக கேரளா வரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமானத்தில் சென்றபோது அவரை விமானத்தில் பார்த்த ரசிகர் ஒருவர் அவரை வீடியோ எடுத்தார். அதுக்குள் ரஜினி தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டார். உடனே ரசிகர்கள் தலைவா ஃபேஸ் காட்டுங்க என கத்தினாங்க. ரசிகர்களின் குரல் கேட்டதுமே ரஜினிகாந்த் இருந்து ரசிகர்கள் நோக்கி கையசைத்து சிரித்தார். உடனே விமானத்தில் இருந்த ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்பான வீடியோ இப்போ இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. நீங்கள் ரஜினி செய்த இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.